Hi children, good morning to all. Welcome back to the English class, Standard 6th. Today we are going to see a poem. The topic is about where do all the teachers go. This is a poem which was written by Peter Dixon. Okay, yes. Let's see. The topic itself somewhat too catchy. One means where do all the teachers go? The poem deals about the teachers. Okay, let's see. For a little child, a teacher is so special. Yes. Do you agree or not? ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே டீச்சர் அவங்கவுங்க டீச்சர் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஓகேவா? த சேம் வாட் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ ஸ்மால் சைல்ட் டு திங்க் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் டீச்சர் ஆஸ் அன் ஆர்டினரி பர்சன். எஸ், குட்டி குழந்தைங்கிட்ட போயிட்டு உங்கள் டீச்சரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு தனி வேர்ல்டில் அவங்களோட டீச்சரை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. என்னோடய டீச்சர் என்னோடய டீச்சர்ஸ்க்கு எல்லாமே தெரியும், ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தனி வேர்ல்டே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க குழந்தைங்க அவங்களுடைய டீச்சர்ஸ்க்காக. சரிங்களா? ஸோ ஆர்டினரி பர்சன் கூட தன்னுடைய டீச்சரை எப்போயுமே அவங்க கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஒவ்வொரு குழந்தையோட லைஃப்பில் டீச்சர் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. சரியா? அதே போல் ஒரு அடல்ட்டுக்கிட்ட நீங்கள் கேட்டாலும், ஒரு க்ரோன் அப் சைல்டு கிட்ட, ஒரு க்ரோன் அப் பீப்புள் கிட்ட அவங்கக்கிட்ட கேட்டாலும், இல்லை குழந்தைகிட்ட நீங்கள் கேட்டாலுமே கூட டீச்சரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவங்களுடைய லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுமே அவங்க ஷேர் பண்ணும்போது சம்வாட் டீச்சருக்காக ஒரு தனி ஸ்பெஷல் ப்ளேஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா குட் திங்ஸும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே ஒரு குட்டி குழந்தைகிட்ட போயிட்டு, ஒரு லிட்டில் சைல்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் சைல்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது என்னோடய டீச்சர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அவங்கள மாதிரி யாருமே கிடையாது, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுப்பாங்க. அண்ட் அவங்களால ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். என்னென்னா ஆர்டினரி பர்சன் வேறு, அஃப்கோர்ஸ் தன்னோடய டீச்சர் வேறு அப்படின்ற மாதிரி தான் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க. எஸ், இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர், வேர் டு ஆல் த டீச்சர்ஸ் கோ when it's 4 o'clock? Do they live in houses and do they wash their socks? Do they wear pyjamas and do they watch TV? And do they pick their noses the same as you and me? Do they live with other people? Have they moms and dads? And where they were children and where they were bad? Did they ever never spell right? Did they ever make mistakes? Were they punished in the corner if they pinched the chocolate flakes? Did they ever lose their hymn books? Did they ever leave their greens? Did they scribble on the desktops? Did they wear old dirty jeans? I will follow one back home today. I will find out what they do. Then I will put it in a poem that they can read to you, by Arthur Peter Dixon. Yes. Let me see. First answer, okay. Where do all the teachers go? Yes. When it's 4 o'clock. So, after finishing school time. After 4 o'clock, where do all the teachers go? I mean, students are very eager to know after 4 o'clock where their teacher all go. That's what that title resembles. Okay. ஸோ ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 4 o'clock டீச்சர்ஸ் எல்லாம் எங்கே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா குட்டி குழந்தைங்களே அவங்களுக்கு தெரியாது. டீச்சர்ஸ்க்கு வீடு இருக்குது, ஹோம் இருக்குது, அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் குட்டி குழந்தைங்களுக்கு தெரியாது. க்ரோன் அப் பீப்புளுக்கு தெரியும். சரிங்களா? எஸ், அந்த குட்டி குழந்தைக்கு தெரியாமல் ஒரு போம் மாதிரி நரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வேர் டு ஆல் த டீச்சர்ஸ் கோ வென் இட்ஸ் 4 o'clock? ஸோ ஸ்கூல் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் தன்னோட டீச்சர்ஸ் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. டூ தே லிவ் இன் ஹவுசஸ் அண்ட் டூ தே வாஷ் தேர் சாக்ஸ்? எஸ், நமக்கு இப்போ வீடு இருக்கு இல்லையா, அதே போல் டீச்சருக்கும் வீடு இருக்குமா? அவங்களும் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்களா?
அண்ட் நம்மளை மாதிரியே அவங்களும் வந்து க்ளோத்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுவாங்களா, சாக்ஸ் வாஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு டவுட்ஸ் வருது. அதுதான் வந்து கொஷின் மூலயமா இந்த போமில் நரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பீட்டர் டிக்சன். சரிங்களா? எஸ், மறுபடியும் சொல்கிறேன். வேர் டு ஆல் த டீச்சர்ஸ் கோ when it's 4 o'clock? Do they live in houses and do they wash their socks? After finishing school time, I mean at 4 o'clock, the students wanted to know where their teachers go and they wanted to know where they leading their life. Do they live in houses? அவங்களுக்கும் வீடு இருக்கா, அவங்க வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அண்ட் அவங்கள போலவே நார்மல் ஆர்டினரி பர்சன் போலவே தன்னோட டீச்சர்ஸும் வந்து ஷாக்ஸ், க்ளோத்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் குட்டி குழந்தைக்கு தெரியாது இல்லையா, அதுதான் வந்து இங்கே போயமாக சொல்லியிருக்காங்க. கம் டு செகண்ட் ஸ்டான்ஸா. Do they wear pyjamas and do they watch TV? ஸோ இங்கே என்னென்னா, இப்போ நம்ம சில்ட்ரன் வீட்டில் பைஜாமாஸ், ஸ்கர்ட், ஷர்ட் அந்த மாதிரி ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நாலேஜ், அந்த குட்டி வயசில் என்ன நாலேஜ் இருக்குமோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில்ட்ரன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு சைல்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போயம் வந்து அமைந்திருக்கு. டூ தே வேர் பைஜாமாஸ்? ஸோ மேம் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் நம்மளை போலவே பைஜாமாஸ் ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அண்ட் டூ தே வாட்ச் டிவி? ஸோ நம்ம இப்போ வீட்டில் டிவி பார்க்குறோம் இல்லையா, கார்ட்டூன்ஸ் பார்க்குறோம், சம்மட் மூவி பார்க்குறோம். அதே போல் டீச்சர்ஸும் வந்து வீட்டில் மூவி பார்ப்பாங்களா, டிவி பார்ப்பாங்களா அப்படி சொல்லி ஒரு கொஷின் மார்க்கோடு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் லைன். அண்ட் டூ தே பிக் தே நோசஸ் த சேம் ஆஸ் யூ அண்ட் மீ? ஸோ இங்கே என்னென்னா, லைக் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, குட்டி குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல என்ன விஷயம் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க குட்டி வயது, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ அப் ஆகும்போது தான் அவங்க வந்து மேனர் கற்றுப்பாங்க, பிஹேவியர் கற்றுப்பாங்க, என்னென்ன விஷயம் பப்ளிக்காக செய்யணும், என்னென்ன விஷயம் ப்ரைவசியாக செய்யணும், இது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ குட்டி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அவங்க எங்கே இருக்காங்களோ அதை அங்கே ஸ்பாட்டில் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது, அவங்க தே ஆர் நாட் மெச்சூர்ட். ஸோ அதே போல் அந்த குழந்தை என்ன யோசிக்கிறாங்க, இப்போ உங்களை மாதிரி ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிப்பாங்க இல்லையா, ஸோ உன்ன மாதிரி என்ன மாதிரி மேம் இதெல்லாம் பண்ணுவாங்களா, டிவி பார்ப்பாங்களா, வீட்டில் வந்து பைஜாமாஸ் போடுவாங்களா, அண்ட் ஆஃபன் ஹி ஆக்சுவலி யூஸ் டு டிக் தேர் நோசஸ், ஸோ நோஸ் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர். டூ தே லிவ் வித் அதர் பீப்புள்? ஹாவ் தே மாம்ஸ் அண்ட் டேட்ஸ்? ஸோ இங்கே என்னென்னா, டூ தே லிவ் அதர்? ஸோ இப்போது நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு குட்டி பாய் பீட்டர் டிக்சன் வந்து நரேட் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? ஸோ இந்த குட்டி குழந்தை என்ன கேட்குறாங்க, இப்போது நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நமக்கு நெய்பர்ஸ் இருக்காங்க, பக்கத்தில் எல்லாருமே வந்து நம்ம பேசுகிறோம் இருக்காங்க. அதே போல் டீச்சர்ஸும் வந்து டீச்சர்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, நெய்பர்ஸ் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹாவ் தே மாம்ஸ் அண்ட் டேட்ஸ்? இப்போது எனக்கு மாம் அண்ட் டேட் இருக்காங்க, அதே போல் டீச்சருக்கும் மாம் அண்ட் டேட் இருப்பாங்களா அப்படி சொல்லி ஒரு கொஷினில் முடிச்சிருக்காங்க. அண்ட் வேர் தே எவர் சில்ட்ரன் அண்ட் வேர் தே எவர் பேட்? ஸோ நம்மளை போலவே இப்போ நான் வந்து குழந்தையாக இருக்கேன், குட்டி பையனாக இருக்கேன், இல்லை குட்டி கேர்ளாக இருக்கேன். ஸோ என்னை போலவே டீச்சரும் வந்து என்னோடய டீச்சரும் வந்து குட்டியாக இருந்திருக்காங்களா, சைல்டாக இருந்திருக்காங்களா, சைல்டாக இருந்து தான் இப்போ வந்து அடல்ட்டாக மாறி இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்களோட மைண்டில் வருது. சரிங்களா? அண்ட் வேர் தேவர் பேட்? ஸோ இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம சில விஷயம் பண்ணும்போது இது தப்பு இது சரி சொல்கிறாங்கல்ல, அதே போல் டீச்சர் வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட்டில் சில விஷயம் வந்து தப்பாக பண்ணியிருப்பாங்களா, ஸ்டாஃப்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்களா, இல்லை தன்னுடைய மாம் அண்ட் டேட் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் வருது. அந்த டவுட்ஸ் தான் வந்து பீட்டர் டிக்சன் என்ன பண்ணியிருக்காங்க, சைல்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போயம்லாம் நரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? மறுபடியும் கவனிங்க. 1 2 3 ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற கவனிங்க. வேர் டூ ஆல் த டீச்சர்ஸ் கோ வென் இட்ஸ் 4 o'clock? டூ தே லிவ் இன் ஹவுசஸ் அண்ட் டூ தே வாஷ் தேர் சாக்ஸ்? இங்கே என்னென்னா, வேர் டூ ஆல் த டீச்சர்ஸ் கோ ஆஃப்டர் 4 o'clock? ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும் என்னென்னா, ஸ்கூல் பிகாஸ் இது வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு குட்டி குழந்தை, ஒரு எல்கேஜி வயசு, ஓகே எல்கேஜி படிச்சுட்டு இருக்க ஒரு குட்டி குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்மளா மாம் இல்லை டேட் வந்து நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதே போல் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் 4 o'clock ஆனதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து எங்கே போகிறாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் ஃபர்தர் என்ன கேட்டிருக்காங்க, டூ தே லிவ் இன் ஹவுசஸ்? ஸோ இப்போ நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நமக்கு இன்னும் தனி ஒரு ஹோம் இருக்குல்ல, ஹவுஸ் இருக்குல்ல, அதே போல் மிஸ்ஸுக்கும் வீடு இருக்கா, டீச்சர்ஸ்க்கும் வீடு இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க.
அவங்க வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அண்ட் டூ தே வாஷ் தேர் சாக்ஸ். இப்போது நம்ம வீட்டில் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறோம், சாக்ஸ் வாஷ் பண்ணுறோம். அதே போல் டீச்சர்ஸும் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து க்ளோத்ஸ் சாக்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. கம் டு செகண்ட் ஸ்டான்ஸா. டூ தே வேர் பைஜாமாஸ் அண்ட் டூ தே வாட்ச் டிவி. ஹியர் இப்போது குழந்தைங்க இப்போ நீங்கள் பைஜாமா, ஸ்கர்ட், ஷர்ட்ஸ் அந்த மாதிரி போடுறீங்களா, அதே போல் தன்னோட டீச்சர்ஸும் வந்து வேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் டூ தே வாட்ச் டிவி. இப்போ நீங்கள் வீட்டில் டிவி வாட்ச் பண்ணுறீங்க இல்லையா, கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி பார்க்குறீங்க பாருங்கள், போகோலாம் பார்க்குறீங்க, அதே போல் டீச்சர்ஸும் வந்து வீட்டில் டிவி வாட்ச் பண்ணுவாங்களா, மூவிஸ் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி கொஷினோட முடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக அண்ட் டூ தே பிக் தேர் நோசஸ் த சேம் ஆஸ் யூ அண்ட் மீ. ஸோ இப்போ குட்டி வயசில் இப்போ நீங்கள் குட்டி வயசில் என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாது, எங்கே ப்ரைவசியாக பண்ணணும், எது பப்ளிக்காக பண்ணணும் தெரியாது இல்லையா, அதே போல் டீச்சர்ஸ் வந்து பப்ளிக்கில் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்களா, லைக் தே டு டிக் த நோசஸ் இன் த பப்ளிக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி கொஷின் கேட்டகரியோட முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஆன்சர். டூ தே லிவ் வித் அதர் பீப்புள். ஸோ இப்போ நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க, அதர் பீப்புள்கிட்ட நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதே போல் மிஸ்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் வந்து ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா, இல்லை நெய்பர்ஸ் இருப்பாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஹேவ் தே மாம்ஸ் அண்ட் டேட்ஸ். இப்போ எனக்கு வந்து மாம் அண்ட் டேட் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நெய்பர் இருக்காங்க, அதே போல் டீச்சர்ஸ்க்கும் வந்து அப்பா அம்மா இருக்காங்களா அப்படி சொல்லி கொஷின் கேட்டகரியோட முடிச்சிருக்காங்க. அண்ட் வேர் தே எவர் சில்ட்ரன் அண்ட் வேர் தே எவர் பேட். ஸோ அவங்க குழந்தையாக இருக்கும்போது சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா, ஸோ அவங்களும் வந்து குழந்தை ஸ்டேஜில் இருந்தால் வந்து இப்போ வளர்ந்துருக்காங்க, அடல்ட் ஏஜுக்கு வந்திருக்காங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அண்ட் வேர் தே எவர் பேட். லைக் இப்போ நாம் சின்ன வயசில் என்னென்ன சில சேட்டைகள் பண்ணுறாங்க, குழந்தை வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா தன்னோட டீச்சர்ஸ் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட பேரண்ட் கிட்ட, அதே போல் டீச்சர் வந்து தன்னுடைய மாம் அண்ட் டேட் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்களா, சில தவறு செஞ்சு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகேவா. எஸ். ரிமைனிங் திங் we will see on next class.